Hola chicos, welcome back to our channel. This is Rahul, and in this video we are going to discuss about SOP, Statement of Purpose. இது வந்து நான் முன்னாடி கிளாரிஃபை பண்ணுற ஒரு விஷயம். நான் வந்து ப்ரொஃபஷனல் எஸ்ஓபி ரைட்டர் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எஸ்ஓபியில் வந்து நான் என்ன இன்க்ளூட் பண்ணேன். அண்ட் எஸ்ஓபியில் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ஓவராலாக தெரியும். ஸோ அந்த பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. லெட்ஸ் இன்ட்ரோல் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, லெட்ஸ் நான் வந்து எப்படி இதை ஆர்டர் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஹவ் டு கிளாரிஃபை, நான் ஐடியா மட்டும் தான் எஸ்ஓபியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா ஃபுல்லும் என்னோடது. அண்ட் இதை வந்து ப்ரொஃபஷனல் ஆக்குனது வந்து என்னோட கன்சல்டன்சி மூலிமா தான் நான் வந்து இதை ப்ரொஃபஷனலாக அவங்ககிட்ட மேக் பண்ண சொல்லி என்னோட கண்டென்ட் ஃபுல்லும் நான் கொடுத்தேன். அண்ட் நான் இதை 4-5 டைம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் விசா டாக்குமெண்ட்ஸ்க்கே நான் வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி ஐ எம் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் என்னை பற்றி நான் வந்து இந்த இயர் பாஸ் அவுட், இந்த இயர் இருந்து வெளியே வந்தேன், அண்ட் இந்த இயரில் இந்த இயர் டிகிரி முடித்தேன், இந்த இயர் 10th முடிச்சேங்கிற மாதிரி நான் இதில் ஓவரலாக இது பண்ணிட்டேன். அண்ட் அதுலேயே வந்து நான் என்னென்ன லைக் வந்து நான் 2 years ப்ரோக்ராம் போக போகிறேன். இந்த மாதிரி அல்கோமா யூனிவர்சிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எழுதிட்டு தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கொடுத்து அதில் வந்து நான் ஜிஐசி பே பண்ணியிருக்கேன். அண்ட் அஃபிடவிட்டில் என்னென்ன வச்சனோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என் ஃபேமிலி வந்து இதெல்லாம் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணாங்க. அண்ட் வந்து எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தா அதை நான் அது இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ எடுத்திருந்தேன், இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் வந்து என்னென்ன மார்க் லைக் வந்து இந்த 10th இந்த மார்க்கு, 12th எவ்வளோ, அண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேராகிராஃப் முடிச்சிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி லைக் வந்து ஐஎல்ஸ், டோஃபல், பிடியான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். நான் ஐஎல்ஸ் எழுதினேன். ஸோ ஐஎல்ஸோட ஸ்கோர் கார்டு வந்து செப்பரேட்டாக லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் 4 எவ்வளோ எடுத்திருக்கேன். தென் ஓவரால் ஸ்கோர்னு சொல்லிட்டு அதை நான் தனியாக கொடுத்துட்டேன். தென் அடுத்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து நான் வெளியே எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல, நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 month 2 month ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆட் பண்ண முடியல, பிகாஸ் அந்த 1 month 2 month எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இந்த 1 yearக்கான ஒர்க் நான் பண்ணியிருக்கேன், இந்த 1 year வந்து பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். ஆக்சுவலாக அது நான் பண்ண விஷயம் தான். ஸோ அதை வந்து பார்ட் டைமாக பண்ணதை நான் ஃபுல் டைமாக பண்ணுங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வந்து ஒய் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து என் கோர்ஸ் ஏன் நான் HRBM எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து பிகாம் BA தான் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அதை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி நிறையா புரிஞ்சுக்கணும். இதில் வந்து HRBMல என்னோட காலேஜ் பேஜ்குள்ளேயே போயிருந்தேன்னா அதுக்குள்ளே வந்து 4-5 அவங்க சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ HRBMனா இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. தென் அதில் எனக்கு பிடிச்ச 3-4 சப்ஜெக்ட் எடுத்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக HRBM எடுத்ததுக்கு இந்த சப்ஜெக்டும் ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டை படிக்கிறதால என் நாலேஜ் கெயின் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். லைக் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கிறது எனக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் வந்து கமர்ஷியல் லாங்கிறது அது ஒரு சப்ஜெக்டை தனியாக இருந்துச்சு. ஸோ அந்த கமர்ஷியல் லாங்கிற சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அதை நான் ஏன் பிடிக்குங்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் மேக் பண்ணினேன். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒய் அல்கோமா யூனிவர்சிட்டி, நான் ஏன் இந்த யூனிவர்சிட்டியை எடுத்தேன். அண்ட் அது பக்கத்துலேயே அந்த கேம்பஸும் மென்ஷன் பண்ணிட்டேன், பிராம்ப்டன் கேம்பஸுங்கிறது. ஸோ இதில் தான் நான் வந்து என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டிருந்தேன். லைக் அல்கோமா யூனிவர்சிட்டி வந்து இந்த
அல்வா யூனிவர்சிட்டி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. தென் வந்து அதில் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை எழுதிட்டு தென் வந்து டியூஷன் ஃபீஸ் அஃபோர்டபுள், அந்த பல்ஷரின்னு ஒன்று தராங்க. அது வந்து பல்ஷரின்னு ஒன்று அமௌண்ட் வந்து டிடக்ஷன் மாதிரி தருவாங்க. அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பிசைட் இட்ஸ் அகாடமிக்கும் போக அல்கோமா யூனிவர்சிட்டி வந்து ஸ்போர்ட்ஸில் எனக்கு பெட்டராக இருக்காங்க. ஸோ என்னோட ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் வந்து இந்தியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்டேட் லெவலில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து நான் ஸ்போர்ட்ஸ் கரியரையும் டெவலப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, இது வந்து எல்லா எஸ்ஓபி விட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ எந்த எஸ்ஓபிலையும் எனக்கு தெரிஞ்சு நான் ரெஃபரன்ஸ் பண்ண எந்த எஸ்ஓபிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஸோ இதை நான் பண்ணியிருந்தேன். தென் ஒய் கனடாங்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் ஒய் கனடா என்ன எழுதுவீங்க, லைக் வந்து கனடா வந்து நல்ல பாப்புலரான கண்ட்ரி, இட்ஸ் அஃபோர்டபுள் ஃபார் ஃபீஸ், இந்த மாதிரி எழுதுவீங்க. ஸோ அதைத்தான் நானும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக அதை பண்ணுவாங்க. தென் அவ்வளோதான். இதுலேயும் வந்து ஹை ப்ரியாரிட்டி வந்து ஹெச்ஆர்பிஎம்க்கு வந்து கனடாவோட ஸ்டடீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணேன். தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா கரியர் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு இந்தியா. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் நான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் எடுத்திருக்கேன். அந்த போஸ்ட் கிராஜுவேட் நாலேஜ் வந்து எனக்கு நல்லா கெயின் ஆனதுக்கப்புறம், நான் அந்த 2 years ஸ்டடி முடிச்சதுக்கப்புறம் தென் ஐ வில் ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. அதில் ஸ்ட்ராங்கான ரீசன் என்னென்னா, இந்தியாவில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டோட லெவல் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அவங்களோட சேலரிஸும் எல்லா இதுவும் க்ரோத் ஆகுது. தென் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 3 கம்பெனி நான் செலக்ட் பண்ணிட்டேன். லைக் வந்து டாடா, இந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட், தென் வந்து ஷாகி எக்ஸ்போர்ட்ஸ், இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் நான் ஹெச்ஆர்பிஎம்மாக வேலை ஹெச்ஆராக இருந்தேன்னா என்னோட கெரியர் வந்து ஒன்று டெவலப் ஆகும் இந்தியாவில் வந்துட்டு. ஸோ ஐ வில் ரிட்டர்ன் பேக் டு இந்தியாங்கிறது எழுதியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து கன்க்ளூஷன் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், கன்க்ளூஷன் கொடுத்துட்டு அண்டு இதில் வந்து ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் பாண்டிங் வந்து எழுதியிருந்தேன். லைக் வந்து ஆஃப்டர் மை ஃபாதர், அப்பாவோட கொஞ்சம் பீரியட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இந்த பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து நான் முன்னாடி இந்தியாவில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து எனக்கு நாலேஜ் கெயின் ஆகும். தென் ஆஃப்டர் தட் நான் வந்து என்னோட பிஸ்னஸ்லேயே உட்காரும்போது எனக்கு வந்து நாலேஜ் ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராங்காக முடிச்சுட்டேன். அன்சின்சியர்லி என் நேம் போட்டு மொத்தம் இதையும் க்ளோஸ்ட். ஸோ இப்படி தான் நான் எஸ்ஓபி வந்து மேக் பண்ணேன். தென் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன் நான் என்னென்ன ஹெட்டிங் பண்ணேன்னு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. சப்போஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு ஐடியாக்காக தான் நான் சொல்கிறேனே தவிர இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லலை. ஜஸ்ட் ஒரு ஐடியா, அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் மேம் சார்னு போட்டு என்னோட இதை பற்றி நான் என் நேம் இதெல்லாம் போட்டு எழுதிட்டேன். தென் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போட்டேன். தென் வந்து எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட்னு ஒன்று போட்டிருக்கேன். தென் லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல்சி அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒய் போஸ்ட் கிராஜுவேட்டட் கோர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் உங்கள் கோர்ஸ். தென் வந்து ஏன் வந்து இந்த யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஏன் கனடா அண்ட் கெரியர் ப்ராஸ்பெக்டிவ் அண்ட் ரிட்டர்ன் டு இந்தியா அண்ட் கன்க்ளூஷன். தென் ஒய் கனடா அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் இதில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து என்னென்னா, ஒய் கனடாவில் வந்து நான் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருந்தது, இந்த மாதிரி என்னோடய ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எடுத்திருந்தாங்க, லைக் கவுன்சிலிங் மாதிரி இந்த அப்ராட் ஸ்டடீஸ் பற்றி இன்னொரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் நடந்துச்சு. ஸோ இந்த செக்ஷனில் வந்து கனடாவை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேருந்தே எனக்கு கனடாவை பற்றி ஐடியா இருக்குது. ஸோ அதனால தான் நான் கனடா சூஸ் பண்ணுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங், click the bell icon and hit the like button and notification ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ கைஸ். Hope have a nice day. Meet you on next video. Bye.